ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான மொறுமொறுப்பான மிக்சர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம மிக்சரை கடைகளில் இல்லாட்டி பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ அதே மிக்சரை நம்ம வீட்டிலையே சுலபமான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட பிஸ்னஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் வீட்டிலையே ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இனி வரும் நாட்களில் நான் எடுக்கிற ஸ்நாக்ஸ் ஆர்டர்ஸோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி நம்ம மிக்சர் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் ரெசிப்பியில் நம்ம காரா பூந்தி தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு வந்து கடையிலேருந்து வாங்கினது, வீட்டிலேருந்து அரைச்சது கிடையாது. நீங்கள் வீட்டில் அரைச்சி பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததான் இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து காரா பூந்தி செய்யும்போது கொஞ்சமாவது அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும் அந்த காரா பூந்திக்கு. அதுக்காக தான் இப்போ 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவு கடலை மாவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இதுதான் காரா பூந்திக்கான ரேஷியோ. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா உப்பு சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து இதோட அளவு வந்து வேரி ஆகும். நம்ம இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவுக்கு இந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் காரா பூந்தி செய்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சமையல் சோடா இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த காரா பூந்திக்கு மாவு ரெடி பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கிட்டக்க வச்சு இந்த மாவு ஊற்றும் போது பாருங்கள் ஒரு சின்ன மேடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த மாவோட கரண்டியை வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு. நம்ம இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு துளி அளவுக்கு மாவு எடுத்து காஞ்சிட்ருக்க எண்ணெயில் செக் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் மாவு வந்து கரெக்டான அளவில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்க்குறேன். அது உடனேவே மேலே எழும்பி வந்து அழகாக குண்டான ஒரு காரா பூந்தி மாதிரி வந்திருக்கு. நல்ல முத்து மாதிரி வந்திருக்கு. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அதனால் இதை நான் ஒரு பூந்தி கரண்டியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி காரா பூந்தி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஹைட்லேயும் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக வச்சு இந்த காரா பூந்தி பொரிக்கும் போது அது வந்து நீளமாக விழுக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கிட்டக்கவே வச்சு நம்ம இந்த காரா பூந்தியை வந்து சேர்த்துக்கணும். கரண்டியால் இந்த மாதிரி அந்த மாவு வந்து தொழவி விட்டுட்டே இருந்தோம்னா அழகாக முத்தாக இந்த காரா பூந்தி வந்து அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிக்கும். சப்போஸ் காரா பூந்தி வந்து நீளமாக வருது அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மாவு கரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால கொஞ்சமாக நம்ம கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காரா பூந்தி எண்ணெயில் சேர்த்த உடனேயே மேலே எழும்பி வரணும். டக்குன்னு மேலே எழும்பி வரணும். உள்ளுக்கு போயிட்டு மெதுவாக மேலே எழும்பி வந்தாலும் அதோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி நமக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி தட்டையாக இருக்கும். அது மாதிரி தட்டையாக வந்தாலும் எண்ணெயோட காய்ச்சல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். மாவோட திக்னஸும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எண்ணெயோட காய்ச்சலை நல்லா வந்து அதிகமாக வச்சுக்கணும். காரா பூந்தி செய்யும்போது மட்டும் இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். ஒரு டைம் காரா பூந்தியை பொரித்து எடுத்துட்டோம்னா உடனே நம்ம அடுத்த செட்டு போட ஆரம்பிக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது கூட காரா பூந்தி வந்து தட்டையாக வரும். ஸோ நம்ம ஒரு நிமிஷம் விட்டு திரும்பவும் நல்லா எண்ணெயோட காய்ச்சல் அதிகமான பிறகு நம்ம அடுத்த செட்டு காரா பூந்தியை வந்து பொரித்து எடுத்துக்கணும். இதுதான் காரா பூந்தி பர்ஃபெக்டாக வர்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து உடனே காரா பூந்தி போட்டுகிட்டே இருக்காதீங்க. எண்ணெயில் ஒரு நிமிஷம் விட்டு திரும்பவும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுத்த செட்டு போட்டு பாருங்கள். நல்ல முத்தான காரா பூந்தி நமக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி காரா பூந்தியை எண்ணெயில் சேர்த்த உடனேயே நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. இந்த எண்ணெயோட அளவுக்கு இந்த கரண்டியிலேருந்து காரா பூந்தி விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா, அழகாக வந்து அது ரவுண்டாக ஃபார்ம் ஆகிட்டே வந்து கடைசியாக வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகி முடிக்கும். அந்த டைம் வரும்போது நம்ம அந்த கரண்டியை வெளியில் எடுத்துடணும். ரொம்ப அதிகமாக நம்ம ஒரே டைமில் இந்த மாவு வந்து சேர்த்துட்டே இருந்தோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு கெட்டியாக ஒரு மாதிரி கட்டக்காரஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காரா பூந்தி வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது அந்த எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். அந்த மேலே இருக்க ஒரு லேயர் கம்ப்ளீட் ஆன பிறகு உடனே நம்ம கரண்டியை வந்து வெளியில் எடுத்துடணும். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த மாவு ஊற்றி காரா பூந்தி வந்து எண்ணெயில் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி காரா பூந்தி எண்ணெயில் சேர்த்த உடனேயே கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஓரளவுக்கு அது வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல ஈவனாக எல்லா சைடும் கிறிஸ்பியான ஒரு காரா பூந்தி நமக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம சோடா உப்பும் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி இந்த காரா பூந்தி வந்து வரும். ஒரு மாதிரி உப்பி வரும். நல்ல ஒரு கிறிஸ்பியான காரா பூந்தி கிடைக்காது. இப்போ காரா பூந்தி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஓம் பொடிக்கு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ அதுக்காக அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே கடையில் வாங்கினது தான். இதில் பச்சரிசி மாவு இல்லை வந்து புழுங்கல் அரிசி மாவு அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை. இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள். இது எல்லாமே வீட்டில் அரைச்சது. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் பட்டர் இல்லாட்டி நல்ல சூடான எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 3 டம்ளர் இல்லையா, அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. 1 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, அப்படி இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா வந்து இதில் கலந்து விட்டுக்கணும். கையால் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். சூடான எண்ணெயில் நம்ம கையை வச்சு வந்து இந்த மாதிரி கலரி விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம கையால் இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஓம் பொடி பொழியும் போது அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாலாம் நம்ம ரெடி பண்ணக்கூடாது. அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் ரெடி பண்ணக்கூடாது. ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணோம்னா இந்த ஓம் அச்சு இருக்கு இல்லையா, அது வழியாக மாவு வந்து வெளியில் வராது, இறங்காது. ரொம்ப தண்ணியாக புழிஞ்சிட்டோம்னாலும் மாவு வந்து அப்படியே அருந்து விழும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே எண்ணெய் வந்து சொதன்னு இருக்கும் ஓம்பு பொடியில். ஸோ அதனால் சப்பாத்தி மாவு அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு முறுக்கு குழாயில் ஓம் பொடி அச்சு சேர்த்துக்கிட்டேன் மாவு. இப்போ எப்பவும் போல் எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஓம பொடியை இதில் அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதாவது ரொம்ப இலக்கமாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் எண்ணெய் குடிக்காத ஓம்பொடி வந்து நமக்கு கிடைக்கும். ஓம்பொடியை எண்ணெயில் சேர்த்த பிறகு உடனேயே நம்ம வந்து அதை திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து நல்லா ஒரு சைடு வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது 2 சைடும் ஈவனான ஒரு ஓம்பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் குடிக்காத ஓம்பொடி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ஓம் பொடி வந்து சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம காரா பூந்தி செய்யும்போது ஒவ்வொரு செட்டு காரா பூந்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெயை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா காரா பூந்தி சேர்ப்போம் அடுத்த செட்டு. ஆனால் ஓம் பொடிக்கு அந்த மாதிரி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம வந்து ஓம் பொடியை எண்ணெயில் புழிஞ்சு விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். ஓம் பொடியெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், அவல் வந்து நம்ம சேர்க்கும் போதுமே இந்த எண்ணெயோட காய்ச்சல் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த அவல் வந்து நல்லா வந்து உப்பி வரும், நல்லா பொரி மாதிரி நல்லா உப்பி வரும் நமக்கு. அப்படி இல்லைன்னா அவல் வந்து கிறிஸ்பியாகும், ஆனால் வந்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா முறுமுறுப்பாக இருக்காது, நல்லா கொஞ்சம் உப்பலாகவும் இருக்காது. அதனால் எண்ணெயோட காய்ச்சல் நல்லா அதிகமாக வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அவல் வந்து ஒரு நிமிஷத்துல நல்லா பொரிஞ்சு வந்துடும். அவல் வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும் கடைகளில்.
இப்போ இதுலேருந்து 1 கப் அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்குமே வந்து எண்ணெயோட காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். மிக்சர் செய்யும்போது மட்டும் நமக்கு வந்து எண்ணெய் எப்போவுமே நல்லா சூடாகவே இருக்கணும். ஸோ அதனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் எண்ணெய் குடிக்காத மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். மிக்சர் செய்கிற ப்ராசஸ் என்னமோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த முறுக்கு குழையில மாவு நம்ம மாற்றுவோம் இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது யாராவது கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா சட்டு சட்டுன்னு நம்ம இந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வேர்க்கடலையை வந்து 1 கப் சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையை சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெயில் இருக்க காய்ச்சலே இந்த வேர்க்கடலை வறுபட்டு வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நான் கடைசியாக தான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா ஸோ எண்ணெயில் இருக்க இந்த சூடு வந்து இந்த வேர்க்கடலை நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். வேர்க்கடலையை சேர்க்கும் போது மட்டும் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சட்டுன்னு வந்து அது தீஞ்சிரும். நான் எப்போவுமே ஃபைனலாக தான் மிக்சரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் இந்த வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துப்பேன். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த எண்ணெயில் இருக்க சூட்லேயே இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே சூட்டில் நம்ம வந்து கருவேப்பிலையும் ஒரு பொடி அளவுக்கு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை கருவேப்பிலை இது எதுக்குமே வந்து ஸ்டவ் ஆனில் கிடையாது. எண்ணெயை வந்து நம்ம ரொம்ப சூடாலாம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் இருக்க அந்த சூடே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், ஓம்பொடியெல்லாம் அழகாக அடுக்கி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. 1, 2 வந்து இந்த ஓம்பொடியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இல்லாமலாம் கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி காரா பூந்தியுமே 1, 2 ஒட்டியிருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அவல், வேர்க்கடலை, கார்ன்ஃப்ளக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நமக்கு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதுக்கு மேலேயே வந்து தனி மிளகாத்தூள் வந்து தூவி விட்டுக்கலாம். நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து காராபூந்தி செய்யும்போதும் சரி, இல்லை ஓமப்பொடி செய்யும்போதும் அந்த மாவு கூடயே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ஓவரால் இந்த மிக்சருக்கு தேவையான காரப்பொடியை நம்ம கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து இதுக்கு மேலே தூவி விட்டோம்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி வாய் எரிச்சலாக தான் இருக்கும். மிளகாப்பொடி தனியாகவும் இந்த மிக்சர் எல்லாமே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் காரபூந்தி செய்யும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. ஓமப்பொடி செய்யும்போதும் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு, காரப்பொடி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக இதுக்கு மேலே தூவி விட்டு அந்த சூட்டிலே நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்லா ஈவனாக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த காரசாரமான மொறுமொறுப்பான மிக்சர் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.